நம்ம கார்த்திக் சுப்புராஜ் எந்த ஹீரோவை வச்சு டைரக்ட் பண்ணாலும் உண்மையான ஹீரோ அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அந்த படத்துக்கு. ஏன்னா கார்த்திக் சுப்புராஜ் தலைவரோட தீவிரமான ஃபேன்பாய். தலைவரோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் அவர் படமே எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தலைவரோட ரெஃபரன்ஸை குவிச்சு வச்சுருப்பார். அதுலேயும் இப்போது சூர்யாவை வச்சு ரெட்ரோ அப்படின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கார் இல்லையா, அதுலேயும் தலைவரோட ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கார்த்திக் சுப்புராஜ் சொல்லியிருக்காரு. அதாவது ரொம்பவே அப்பட்டமாக வைக்கலை அப்படின்னாலும் 90s காலகட்டத்தில் நடக்கிற கதை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. பேக் லேயரில் அது இருந்துகிட்டே இருக்கும். ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் அல்லது மீசையாக இருக்கட்டும், மீசெல்லாம் ஜானி ரெஃபரன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தலைவரோட இந்த படம் கனெக்ட் ஆகும் அப்படின்னு கார்த்திக் சுப்புராஜ் சமீபத்திய ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஹேர் ஸ்டைல்லாம் பத்தாது இருக்கும், மீசெல்லாம் ஜானியோட ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ தலைவர் இன்ஃப்ளூயன்ஸ் அதெல்லாம் வரும்ல. ஸோ அந்த ஸ்டைல்லையும் அந்த காஸ்டியூம்லையும் இருக்கும். ஜெயிலர் 2 திரைப்படத்துக்கு பிறகு கார்த்திக் சுப்புராஜ் மீண்டும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை இயக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு டாக் போயிட்டுருக்கு. அது மட்டும் நடந்துச்சுன்னா தரமான ஃபேன்பாய் சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது.